4. யோவான் 32:11. யோவான் 5:3-4. இந்த வேதவசனங்களை வாசித்து ஒரு தலைப்பை எடுத்து பிரசங்கத்தை பண்ணி வாசிகள். கழுகு தன் கூட்டை கரைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. யோவான் சுவிசேஷம் 5:3-4. அவைகளிலே குருடன், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொந்தமாவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதுல இருந்து நம்ம எடுத்துக்கொள்கிற தலைப்பு இன்னைக்கு கொஞ்சம் நம்முடைய ஜீவியங்களிலே உள்ள அனுபவம் தான். அதனால எடுத்துக்கொள்கிற தலைப்பு கொஞ்சம் நல்லா கலைத்து ஊட்டை கலைத்து குளம் கலக்கப்படும் போது கலக்கப்படும் போது கலக்கமல்ல கலக்கப்படும் போது எல்லாம் கூட சேர்ந்த வார்த்தை தான். கலைத்து கலக்கப்படும் போது அப்படின்னு எழுதிடும். கலைத்து கூட்டை கலைத்து கலக்கப்படும் போது எழுதி ஆசீர்வாதம். கலைத்து கலக்கப்படும் போது உண்டாகிற ஆசீர்வாதம் என்னன்னு ஒரு 7 வாழ்க்கை சரித்திரத்தை உங்களுக்கு முன்பாக எடுத்து வைக்கும். நேரத்துல வாசிக்கும் போது வேதம் ஒரு நல்ல, அது எப்படி சொல்லலாம், மேல ஒரு வார்த்தையே இல்லை. என்ன வார்த்தை இல்லை, அவ்வளவு ஒரு நல்ல ஒரு புஸ்தகம். அது ஒரு பெரிய புனித புஸ்தகம். அது ஒரு பெரிய மகத்துவமான புஸ்தகம். மகத்துவம் அவ்வளவுதான், மேல அதுக்கு வார்த்தையை சொல்ல முடியாது. வேதம் என்று சொல்லும்போது நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு தந்திருக்க வேத புஸ்தகத்துக்கு போல மேன்மையானது பூமியில ஏதாவது இருக்குன்னா பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீ விளம்பின வேதமே நல்ல நல்ல. அது அவ்வளவுதான். அதுக்கு மேல எப்படி சொல்றது, அது அவங்க முக புரிந்து கொண்டதை வச்சுதான் சொல்ல முடியும். அந்த கலைத்து, அந்த உபாகம் 32:11 போடுங்க. உபாகம் 32:11 கலைத்து, கூட்டை கலைத்து. ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல சில நேரங்கள்ல இந்த கலைத்து குளம் கலக்கப்படும் போது அப்படிங்கிறது போல கலக்கப்படும் போது கலைத்து எல்லாரும் அந்த அனுபவத்துல போயிருப்போம் போனோம் அப்படி கிடையாது. சம்டைம்ஸ் சிலருடைய வாழ்க்கையில இந்த கலைத்து கலக்கப்படும் போது அப்படிங்கிற ஒரு அனுபவம் வருது. சில குடும்பங்களில் சில கூட்ட கலைக்கிறாங்க. சில ஜாதிகள் அல்லது சில ஜனங்களை, ஜாதிகள் என்று சொன்னால இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிங்கக்கூடியது, அந்த ஒரு கூட்டத்தை ஆண்டவர் கலைத்து அப்படின்னு பைபிள்ல நமக்கு சொல்லியிருக்கு. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி கலைத்து தனிமையா கொண்டு வந்து சில ஆசீர்வாதங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு யாக்கோபுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. தனிமைப்படுத்தப்பட்டு சூரியன் அஸ்தமானமாகிற வேளையில நம்முடைய தியானத்திலே வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 7 பேர் உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம தியானத்துக்கு வரும். அஸ்தமானமான நேரத்துல படுக்கிறதுக்கு இடம் இல்லாம ஒரு கல்லை எடுத்து வச்சு தூக்கிட்டேன். அந்த ராத்திரி தேவனாய கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, நான் அவன் கூட இருப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும்போது நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்தார். பேதுரு அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில தனிமையா ஒரு சிறைச்சாலையின் அனுபவம். 4 வகுப்பான காவல்ல கட்டப்பட்டிருக்கிறார். தனிமை. ஆண்டவராகிய தேவன் அவருடைய வாழ்க்கையில அந்த 4 வகுப்பான சிறைச்சாலை, நாளை காலையில் மறுநாள் காலையில் விடுத்து அவருக்கு மரணம். ஆனா ஆண்டவருடைய திருவிழா அந்த ராத்திரியே அவருக்கு ஒரு பெரிய விடுதல். சிம்சோனுடைய வாழ்க்கையில தனிமையா ஒரு 3000 ஜனங்கள் மத்தியில வேடிக்கை காட்டிட்டு இருக்கிறார். தனிமையா அவர் வேடிக்கை காட்டக்கூடிய, வேடிக்கை காட்டினான் என்று எழுதப்பட்டால் அந்த நாள்ல ஆண்டவர்களுக்கு ஒரு விஷயம் இறங்கி அந்த 3000 ஜனங்களும் அந்த ஸ்டேடியம், அந்த மைதானம், அந்த விளையாட்டு மைதானம் போல வேடிக்கை காட்டக்கூடிய இடம் விழுந்து சாகக்கூடிய நிலவரத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். எல்லாம் ஒரு தனிமையான ஒரு அனுபவம். சில நேரம் கூடு கலைக்கப்பட்டு குளம் கலக்கப்படும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு சுகம் உண்டாகிறது போல ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையை காட்டி யோவான் அப்போஸ்தலன் தனிமைப்படுத்தப்படுகிறார். அவருடைய வாழ்க்கையின் தனிமையின் அனுபவம் அவருடைய வாழ்க்கையில என்ன கொடுக்குது அப்படின்னா, அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற இடத்துல
அனுபவத்துல வாரார். அப்போ அது வரைக்கும் இல்லாத ஒரு ஆவிக்குரிய அனுபவம் அவருடைய வாழ்க்கையில உண்டாகும். ஆவிக்குள்ளானா ஆண்டவராய் இயேசுவை நிலையங்கி தரித்தவராய் பார்த்தார். வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து, பூமியில சம்பவிக்கிற சம்பவங்களை குறித்தெல்லாம் அறிந்து கொள்வதற்கு ஏற்ற சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையின் அந்த தனிமை. எருசலேமின் அனுபவத்துல ஒரு கூடு கலைக்கப்பட்ட அனுபவம் வந்து பத்மதீவுக்கு நாடு கடத்தப்பட்ட போது, தானியேலின் வாழ்க்கையில எடுத்து பார்க்கும் போது அவருடைய தனிமை சிங்கக்கம்பியின் அனுபவத்துக்கு அவர் கொண்டு வந்து வைக்கிறது. தனிமையா சிங்கக்கம்பியில போடப்பட்டாலும் அந்த இரவு வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதமான செயல் அவர் பார்த்துட்டு இருக்கார். ராத்திரி முழுவதும் சிங்கங்கள் வாய் கட்டப்பட்ட நிலவரத்தில் இருக்குது. அவர் சிங்கத்தை பார்த்து பயப்பட வேண்டிய சூழல் இல்ல, சிங்கங்கள் அவரை பார்த்து பயப்படக்கூடிய இடத்துல கட்டு வைக்கிறார். பெரிய மேன்மையான மகத்துவமான செயல். நம்ம லைஃப்ல சில நேரங்கள்ல அந்த கூடு கூட கலக்கப்படுகிறது போல தனிமையான அனுபவங்களுக்குள்ள நாம் வரும்போது அது ஒரு பெரிய விசேஷமா தான். எலியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில தனிமையான அனுபவத்துல அந்த கெபிக்குள்ள போய் இருந்து போக ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிராணனை எடுத்துக்கொள்ளும் சொன்னார். தேவனுடைய ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தம். உண்மையிலே சொல்ல போனா கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. வாழ்க்கையின் சில நேரங்கள்ல சில தனிமைகள், கூடு கலைக்கப்பட்ட அனுபவங்கள் வரும்போது சோர்ந்து போயிடக்கூடாது. வேதத்தை வேதமாய் தேவனுடைய கிருபையினால் அறியக்கூடிய கிருபை இருக்கணும். ஏதோ ஒரு ஆங்கிள் இந்த உலகத்துல பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், சொத்து கிடைக்கும், எழுதி இருக்கு. கிடைக்காது நீ பைபிள் சொல்லல. இப்போ உள்ள ஊழியக்காரங்கெல்லாம் ஒரு 5-6 வருஷத்துல பெரிய வசதிக்குள்ள இடத்துல ஆண்டவர் பைபிளை விட்டு பிழைச்சிருவாங்க. விசுவாசிகள் அப்படி வளரக்கூடிய இடத்தை ஆண்டவர் விரும்புறது. துரிதமாய் ஒரு ஆசீர்வாதம் என்ன செய்யாது, ஆமா முடிவுல நிலைக்கிறாரு, ஆசீர்வாதம் பெறாது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யாக்கோபு 20 வருஷம் பாடுபட்டு 20 வருஷத்துக்கு பாடுபடுறதுல பிரயாசத்துல தான் அவர் சொல்லும்போது சொல்றான், தேவனுடைய தயவுள்ள கரம், தேவனுடைய தயவு எதை 2 பரிவாரத்துக்கு மாற்றினது. அல்லேலூயா. ஆமா, இப்போ இருக்கிறதுல நம்ம அதனால ரொம்ப கவனமா இந்த மாற்றத்துல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படாட்டி அநேகர் இருக்கிறாங்க. இந்த தனிமையின் அனுபவத்துக்குள்ள நாம் ஒரு சிலர் தான் உங்களுக்கு என்ன செய்தோம் நினைவுபடுத்து. சீலோவாவின் ஜெப ஆலயத்திலே அந்நாள் ஒரு நாள் தனிமையா எல்லாரும் பலி செலுத்தி கொண்டாடிட்டு இருந்தாங்க. எல்கானா கூட ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா சீலோவாவின் ஜெப ஆலயத்திலே தனிமையா இருந்து கொண்டிருந்தா கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து அவ கேட்ட ஒண்ணல்ல கூட 5 கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. சரி, ரைட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக நம்முடைய ஞானத்துக்காய் கடந்து வரும். கலைத்து கலக்கப்படும் போது என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? முதலாவதாக நம்ம இதுக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி, வேதத்துல வாசிக்கிற வேளையிலே ஆதியாகமம் 37:3, ஆதியாகமம் 37:3, சங்கீதங்களின் புத்தகம் 105 17 22 வாசிங்க. ஆதியாகமம் 37:3. இஸ்ரவேல் முதுவயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரன் எல்லாரையும் அவரை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருடமான அங்கியை செய்வித்தான். சங்கீதம் 105 17 22. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினான். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலக்கப்பட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணம் இருப்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டும். அவருடைய வசனம் அவரை புடமிட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமை உண்டாக. கூட்டை கலைத்து எல்லாருக்கும் இந்த பிரசங்கம் பிடிக்கும், எல்லாருடைய வாழ்க்கையும் ஒத்து போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம பிரசங்கத்துல ஒரு தலைப்பு இருக்கு, பாதி பேசும். அந்த மனிதன் நான் தானோ அப்படின்னு, அந்த மனிதன் நான் தானோ. வேதத்துல சில சம்பவங்கள் இருக்கிறது. அந்த சம்பவங்களை விளக்கி சொல்லும் போது அந்த மனிதன் நான் தானோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு இது எல்லாரும் புரியுது. எல்லாரும் இந்த பாதையில போனோம் அப்படின்னு சொல்ல முடியும். யோசேப்பின் வாழ்க்கையில ஒரு கூடு கலைக்கப்படுது. அந்த குடும்பத்துல ஒரு கலக்கம் உண்டாகும். ஒரு நல்ல ஒரு பாருங்க, நல்லா இருக்கா. தகப்பனுக்கு வயது சென்ற காலத்துல
நல்ல ஓரளவுக்கு நல்ல அழகு கூட, நல்ல 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 பையன், நல்ல பையன். அந்த கூட்ட ஆண்டவர் கலைக்க அவனுக்கு சொப்பனை வருது. சொப்பனத்தின் மூலமாய் சகோதரர் அவன் மேல பொறாமை கொள்கிறார்கள். நல்ல திட்டம் போட்டு அவனை நல்ல கொலை செய்யறதுக்கு பதிலாக ஆண்டோடைய பெரிய தயவுள்ள கரம், அவருடைய காருண்யம் அவன் மேல இருந்ததுனால, அவனை குறித்த நோக்கத்தினால அந்த கூடு கலைக்கப்படுகிற விதத்தில் அவன் கொலை செய்யப்படாமல் பாதுகாக்கப்பட்டு வர்த்தகரிடத்திலே விற்கப்படுகிறான், வியாபாரிகளிடத்திலே விற்கப்படுகிறான். ஒரு கூடு கலை, குடும்பம் என்கிற இடத்துல இருந்து ஒரு கூடு கலை. அப்பாவோடு இந்த உறவின் அனுபவம் கலைக்கப்படுகிறது, சகோதரனோடு இருந்த உறவு கலைக்கப்படுகிறது. தனி மனிதனாய் மாற்றப்படுகிறான். யோசேப்புடைய வாழ்க்கை தனி மனிதனாய் மாறுகிறான். புறஜாதியான ஜனத்தோடு கூட அவன் வாழ்க்கையில் அடிமை என்கிற இடத்தை கொண்டு போகப்படும். போன இடத்துல போத்திமாவுடைய வீடு என்கிற ஒரு இடம் அவனை கிடைக்கி சற்று சாதகமாக இருக்கிறது. என்ன சாதகம்? அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாக்கியம் பண்ணுகிறான். அவன் மேல அவன் எஜமான் கொஞ்சம் கரிசனை காட்டக்கூடிய விதத்திலே, அவன் மேல பரிதாபப்படுகிற விதத்திலே, அதே நேரத்தில் அவனை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்கிறதை அறிந்து அவனை உயர்த்தி வைக்கிறான். அப்படி கொஞ்சம் மன காயங்கள் கட்டப்படலாம், கட்டப்படுகிறது என்கிற இடத்துல அவன் வளர்ந்து வாழும். கொஞ்சம் அவனுக்கு ஒரு இழைப்பாங்கல் கிடைக்கிறது என்கிற இடத்துல வரும்போது, சரி பரவாயில்லை அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான்னா அங்க ஒரு கூடு கலைக்கப்படும். யோசித்து பாருங்க, நம்ம கேட்டதுதான், தெரிஞ்சதுதான். அந்த கூடு கலைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை அங்கே ஏற்படுது. எவ்வளவு வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவங்கள யாரையாவது போத்திமாவுடைய மனைவி தெரிஞ்சு எடுத்திருக்கலாம். இல்லை, அந்த கூடு கலைக்கப்படுவதற்கு யோசேப்பினால் கண் போட்டார். அங்க ஒரு சூழ்நிலை, அவன் அந்த இடத்தை விட்டு கலைக்கப்பட்டு வாரான். நம்முடைய லைஃப்ல ரொம்ப ஆராய்ந்து பார்த்தா சில இடங்கள் இப்படியெல்லாம் வந்துருக்கு. எல்லாருக்கும் இல்லை, சிலருடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்கள் வந்துடும். ஒரு குடும்பம் எங்கேயாவது போய் நம்ம பரவாயில்ல இருந்துடலாம், ஆளுநர் அடைஞ்சிடலாம், இது சாதகமா இருக்கு அப்படின்னு நினைப்போம். அந்த இடத்துல ஒரு கலக்கப்படுகிற ஒரு அனுபவம் உண்டாகலாம், உண்டாயிருக்கும். இங்கிருந்து அடுத்த இடத்துக்கு போகிறார், சிறைச்சாலை. அங்கேயும் பாருங்க, ஒரு கலக்கப்படுகிற மனிதர்களை அவர் பார்க்கிறார். இதுவரைக்கும் கூடு கலைக்கப்பட்டுச்சு, இப்ப பார்த்தா கலக்கப்படுகிற ரெண்டு பேர் சொப்பனம் பார்த்து ஒரு நாள் காலையில கலக்கத்தோடு இருக்கிறார். அவங்களுக்கு விளக்கம் சொல்றாரு. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பழகி வராங்க. அவர் சொன்ன விளக்கத்தை கேட்கிறாங்க. 3 நாளையில 2 பேரும் அவரை விட்டு பெருகிறாங்க. செய்யல கொஞ்ச நாள் கூட 2 வருஷம் இருக்கிறார். கூட்டை கலைத்து குஞ்சிகள் மேல் அசைவாடி சுமக்கிறது போல ஆண்டவர் யோசேப்பின் வாழ்க்கையில எங்கெல்லாம் ஒரு கூட்டின் அனுபவத்தில் இருந்தாரோ எல்லாத்தையும் கலைச்சாரு. ஒரு நாள் பார்வோனுடைய அரண்மனையிலே அதிகாரியாய், சிங்காசனத்துக்குரியவனாய், தகப்பனாய், கர்த்தனாய் கர்த்தர் உயர்த்தினார். கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சிகள் மேல் அசைவாடி. கழுகு கூட்டை கலைக்கிறது பற்றி பல அர்த்தங்களை பல பரிசுத்தவான்கள் சொல்லுகிற ஒரு பகுதி உண்டு. அதாவது டிஸ்கவரி, அந்த சரித்திரபூர்வமாக அதாவது ஆராய்ச்சி பூர்வமாக சொன்னா கூட கழுகு கூட்டுக்குள்ள கழுகு கூடு கட்டும் போது பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த முள்ளுகள் எல்லாம் வச்சு கட்டி அதுக்குள்ள அந்த என்ன சொல்லலாம் கொஞ்சம் புல்லுகள் போல உள்ள அனுபவங்கள் எல்லாம் வச்சு அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் சாஃப்டானதை வச்சு அதுக்கு மேல கொஞ்சம் இறகுகள் போல உள்ள அனுபவங்கள் எல்லாம் வச்சுதான் கூட என்ன செய்யுமா கட்டுவாங்க. இந்த முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு கொஞ்சம் குஞ்சுகள் வளர்ந்த பிற்பாடு அந்த குஞ்சுகள் எல்லாம் இந்த கூட்டுண்டே அந்த சுகமான அனுபவத்துக்குள்ள இருக்குமா. அப்போ இந்த கழுகு என்ன செய்யுமா, கூட்டை கலைக்குமா, அந்த பஞ்சு போல இருக்கிறத ஒண்ணுனா எடுக்குமா. ஆனாலும் இந்த குஞ்சுகள் என்ன செய்யாதான், வெளியே என்ன செய்யாதான், பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணாது. அப்போ கடைசி அந்த புல்லு போல இருக்கிறது எல்லாவற்றையும் எடுத்த உடனே முள்ளு இருக்கும். அப்பவும் இந்த குஞ்சுகள் என்ன செய்யுமோ அதுல வசமா இருந்து சமாளிக்கலான்னு நினைக்குமா. அப்போ இந்த கழுகு என்ன செய்யுமா, அந்த முள்ளுகள் உள்ள கூட்டை கூட பிரிக்கும்.
இப்போ கழுகு குஞ்சுகள் எல்லாம் கொஞ்சம் வளர்ந்துடும். அது சாதாரணமா இருக்கா, எல்லாரும் சொல்லி கூட்டை கலைத்து. இப்போ குஞ்சுகள் கொஞ்சம் வளர்ந்து அதுக்கு ஒவ்வொரு இடத்துல அப்படியே இருக்கணும். இருந்தாலும் இந்த கழுகு விடாலும் இந்த குஞ்சுகளை அது இருக்கிற இடத்துல இருந்து கீழே விழுகிறது போல அதுகளை தள்ளி விட்டுட்டு அந்த குஞ்சுகள் அப்ப என்ன கீழே விழும் போது ஐயோ இப்படி எங்களை செய்யறாங்களேன்னு நினைக்கும். ஆனா அதே நேரத்தில் அது பறக்கிறதுக்கு இப்ப அதுக்கு ரெக்க இருக்கிறதுனால அடிக்க ஆரம்பிக்கும். எடுத்தோட அது பறந்துவிடாது. ஆனா பறக்க ஆரம்பிச்சு மேல இருந்து கீழே வரும்போது அந்த கழுகு தாய் அந்த கழுகுடைய பெற்றோர் அப்படியே வந்து கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகள் மேல் அசைவாடி சுமத்திருப்ப அப்படியே வந்து கீழே விழுந்து சாகாதபடிக்கு உடனே தங்கள் ரெக்கையில எடுத்துட்டு போவோம். அல்லேலூயா. இது சொல்றாங்க, நான் பார்க்கல, தெரிஞ்சதா கேள்விப்பட்டது சொல்றேன். பைபிளும் சொல்லுது கூட்டை கலைத்து. அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க. கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு அல்லேலூயா. இந்த வாசத்துல தேவனும் கூட சில நேரங்கள்ல கூட்ட கலைக்கும் போது நம்மை பழக்கிருக்கிறார். வெண்கல வெல்லும் என் புயங்களால் வளையும்படி என்று சொன்னது போல சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்த தரிசனம், யோசேப்புக்கு கொடுத்த சொப்பனம், யோசேப்புக்கு கொடுத்த தீர்மானத்தின் அனுபவங்கள் நிறைவேறுவதற்காக யோசேப்பு வாழ்ந்து கொண்டிருந்த வீடு அவன் விற்கப்பட்டு அவனுக்கு சாதகமாய் அவனுக்கு கொஞ்சம் சுகத்துக்கு ஏதுவாய் இந்த போர்த்திபாடை வீடு அந்த சிறைச்சாலையின் அனுபவங்களை கலைத்து சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அவனை தேசத்துக்கு அதிகாரியாக அவனை அவருடைய வாழ்க்கையில பார்வோனுடைய குடும்பத்துக்கு தகப்பனும் கர்த்தருமாய் அந்த தேசத்து ஜனங்களை பாதுகாப்பதற்கு தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு அன்றைக்கு சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒரு கூட்டை கலைத்து யோசேப்பை கொண்டு செயல்படுத்தினது போல இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமை சகோதரனே சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒருவேளை இப்படி கலைக்கப்படுகிற அனுபவங்கள் உண்டாகுமானால், உன்னுடைய வாழ்க்கையில் கலக்கப்படுகிற அனுபவம் உண்டாகுமானால், இந்த பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையா இருப்பாயானால் இந்த வார்த்தையை கேட்கும் போது இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை, இந்த சம்பவம் என் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சம்பவம் ஒரு நாள் இருக்கிறது, என் வாழ்க்கை என் குடும்பமும் கூட நிச்சயமாக இந்த யோசேப்பின் வாழ்க்கை போல மாறும் என்பதை விசுவாசித்து தேவனுக்கு மகிமை செலுத்துவாயாக. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உன் கூட்டை கலைக்கிறார் என்று சொன்னால் குலம் கலக்கப்படுகிற அனுபவம் ஏற்படுத்தப்படுவானால் தேவனாகிய கர்த்தரோ உன் மேலும் உன் குடும்பத்தின் மேலும் ஒரு அனாதி நோக்கமுடையவராக அனாதி தீர்மானமுடையவராக உன்னை உன்னுடைய குடும்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது கூட்டை கலைத்து யார் எப்படி கலைக்கப்பட்டாங்க, யார் எப்படி கலக்கப்பட கூடிய சூழ்நிலைக்கு அனுமதிக்கப்பட்டாங்க அப்படின்னு வாஸ்தா அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவரை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவராக கண்டேன். 1 சாமுவேல் 22:2. 1 சாமுவேல் 22:2. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவரோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். தாவீதின் கூடு கலைக்கப்படுது. கொஞ்சம் போல ஆடு அவன் போக்குல பைபிள்ல சொல்லியிருக்க கரவல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். கொஞ்சம் ஆடு அவன் போக்குல வனாந்தரத்துல அவன் மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து அவனுக்கு வந்து தாவீதுக்கு வந்த சோதனை பாருங்க. அவன் போக்குல இருந்து அவனை கூப்பிட்டு கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அவனுக்கு நம்ம ஒரு பாசையில சொன்னா அவனுக்கு ஒரு காலம் இதாயிடுச்சு, கூடு கலைக்கப்படுற காலம். அவன் போக்குல ஆட மேய்ச்சிட்டு இருந்தான். சகோதர மத்தியில கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணியாச்சு. இப்போ சவுலுக்கு பேய் பிடிக்குது. சுரமண்டலம் வாஸ்து பேய் விரட்ட ஆரம்பிக்கிறாரு. பேய் விரட்ட ஊழியத்தை ஆரம்பிச்சாச்சு. அந்த அந்த என்ன சொல்லலாம், நம்ம ஊர் கணக்குல சொன்னா அந்த என்ன எனக்கு அந்த வார்த்தை வருது, நான் பிரசங்கத்துல அதை சொல்லலாமா அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பிடிச்சிட்டு அந்த மாதிரி அவன் போக்குல கொஞ்சம் ஆட்ட சும்மா சந்தோஷமா மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். சூழ்நிலை எங்க கொண்டு வந்து வைக்கிறது பாருங்க. பேய் விரட்ட ஊழியம் செய்தாரு, அது பரவாயில்லன்னு சொன்னா அவரை கூப்பிட்டு அவங்க அப்பா என்ன செய்யறாங்க, நீ போய் சகோதரன் விசாரிச்சு சாப்பாடு கொடுத்துப்பான்னு அனுப்புறாங்க. போற இடத்துல பார்த்தா கோலியாத்து நிக்கிறான். கோலியாத்தை பார்த்தோன்னா அவருக்குள்ள ஒரு அபிஷேக நிறைவோடு கூட இவனை போட்டுறணும்,
இவனை அழிச்சிடணும்னு சொல்லி செயல்படுறாரு. அங்கதான் ஆரம்பிக்குது. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. ஆரம்பிச்சாச்சு. என்ன ஆரம்பிச்சாச்சு? ஆமா, நம்ம ஊர் பாஷையில சொன்ன அந்த யாருக்கு ஆரம்பிச்சாச்சு சவுல் காய்மகாரமா பார்க்க ஆரம்பிச்சான். காய்மகாரமா பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப தாவீது பிழைச்சா போதும், அடிக்கடி ஈட்டி பக்கத்துல வருது, எங்க போனாலும் தேடி போறவனி பரட்டாச்சு. ஒரே ஓட்டம், ஒரே எங்கேயும் நிலைக்க முடியல, எங்கேயும் நிற்க முடியல. வனாந்தரமும் காடுகளும் நம்முடைய வாழ்க்கையாய் மாறுகிறது. அல்லேலூயா. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத நிலவரத்துக்கு தள்ளப்பட்டுட்டார். அல்லேலூயா. கூட்டை கலைத்து குளம் கலக்கப்படும் போது ஆண்டவராகிய தேவன் தாவீதை கைவிடவில்லை. என் இருதயத்தை கேட்ட தாசனாய் கண்டேன். அவர் சொல்றார், வெண்கல வல்லமை என் புயங்களால் வளையும்படிக்கு கர்த்தர் என் கைகளை யுத்தத்துக்கும் வீரர்களை போருக்கும் படிப்பிக்கிறார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்று சொல்லி சொந்த குடும்பத்துல பிரச்சனை வந்து வெறுங்காலா நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட போது, சொந்த பிள்ளைகளால் வந்த போது, எத்தனையோ விதத்துல தாவீதுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை பார்த்தா கொஞ்சம் ஆட நிம்மதியா மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்ட பிற்பாடு என் இருதயத்தை கேட்ட தாசனாய் கண்டேன் என்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரனாய் தாவீதை மாற்ற வேண்டும் என்று நினைத்த போது தாவீதின் கூடு கலைக்கப்பட்டது. இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளை, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று நீ நினைப்பாயானால் என் தேவனுடைய இருதயத்தை கேட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாய் ஒரு ஊழியக்காரனாய் மாற வேண்டும், கர்த்தருடைய இத்தனை நடப்பிக்க வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் கூட அடிக்கடி கூடு கலைக்கப்படுகிற அனுபவத்திலே கூட கலக்கப்படுகிற அனுபவம் அனுமதிக்கப்படா. ஒருவேளை இந்த பாதையை தனி ஒரு மனுஷியாய், தனி ஒரு மனிதனாய் கடந்து போயால் சர்வவல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் உன்னை பார்த்து சொன்னார், என் இருதயத்தை கேட்டவனாய் உன்னை கண்டேன். அல்லேலூயா. சங்கீதம் 18 ஒரு வார்த்தை இருக்கும், கர்த்தர் தாவீதை எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது. எனக்கு சங்கீதங்கள்ல சங்கீதம் 23, சங்கீதம் 34 ஒரு நல்லா பிடிக்கும். அதுலதான் ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்காங்க. என்ன? அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷமாறி பைத்தியக்காரன் துரத்தி விடப்பட்ட போது அவர் பாடின பாட்டு தான், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, அந்தமும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, அந்தமும் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சங்கீதம் 52 இருந்து தலைப்பு வாசித்து பார்த்தீங்கன்னா சில தலைப்பெல்லாம் நம்மளை வேற ஒரு அனுபவத்துக்கு நேரம் நம்மளை நினைக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும், தியானிக்க வைக்கங்க. ரொம்ப அருமையான ஒரு தெய்வ மனுஷன். கூட்டை கலைத்து குளம் கலக்கப்படுகிற அனுபவத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தாவீதை தன் இருதயத்தை கேட்ட ஒரு மனிதனாய் மாற்றி அமைத்தார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளை, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளை, உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையின் அனுபவத்திலே, நீ கடந்து போகிற பாதைகளிலே கலைக்கப்படுகிற அனுபவத்திலே, கலக்கப்படுகிற அனுபவத்திலே சூழ்நிலைகள் இருக்குமானால் கர்த்தரனை அழைத்தது உண்மை, கர்த்தரனை வேறு பிரித்தது உண்மை, கர்த்தரனை தேர்ந்தெடுத்தது உண்மை, தாயின் கருவிலே தேவனுடைய கண்கள் கண்டது உண்மை. ஸ்ரீராமன் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலங்களை மறப்பாரோ? அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கு சொந்தக்காரமாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் என் மேல்
ஒருவேளை இந்த காலவெளியிலே கடந்து போற பாதைகள் உன் வாழ்க்கையில் வேதனைக்குரிய பாதைகளாக கர்த்தாவே கண்ணீரை துருத்தியிலே வைத்துரியும் என்று சொன்னது போல அழுது புலம்புகிற வாழ்க்கையாய் வாழ்க்கை இருக்குமானால் கர்த்தரோ உன்னுடைய இதயத்துக்கு ஒரு மனிதனாய் மனுஷியாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களிலே உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். வெண்கலவில்லும் என் புயங்களால் வளையும்படிக்கு கர்த்தர் என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் படிக்கிறார். மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு அவ்வப்போது கர்த்தருடைய வாழ்க்கையிலே கலைத்து குளம் கலக்கப்படும் போது என்கிற அனுபவத்திலே உன்னுடைய வாழ்க்கை இருக்குமானால் ஒருவேளை இந்த சபைக்குள்ளே இந்த சத்தியத்துக்குள்ளே இந்த உபதேசத்துக்குள்ளே இந்த ஊழியர்களுடைய நடத்திக்குள்ள வந்த பிற்பாடு உன் வாழ்க்கை ஒருவேளை இந்த கலைக்கப்படுகிற அனுபவம் குடும்பம் ஒருவேளை குழப்பப்படுகிற அனுபவம் இருக்குமானால் ஒன்றை புரிந்து கொள்வாயாக. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரோ உன்னுடைய வாழ்க்கையை தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசனாய் மாறுகிற விதத்திலே ஆண்டவர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவன் உன்னை கலைக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில குழப்பங்களுக்கு சூழ்நிலைகள் அனுமதிக்கப்படுவது கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். என் தகப்பன் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்று சொன்னது போல இந்த காலை வேளை இந்த வார்த்தையை கேட்கிற சிறுமண்டை சனமே உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையுடைய தெய்வ பிள்ளையை மாறுவாயாக. நான் நம்புகிறது அவராலே வரும். நான் பயப்படுகிற நாளிலே அவரை நம்புவேன். என் சத்துரை நீ சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொன்னது போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களுடைய வாழ்க்கையிலே கூடு கலக்கப்படும் போது குளம் கலக்கப்படும் போது ஒரு அற்புதம் நடக்கும் என்பது தேவனுடைய நேமமாய் இருக்கிறது போல கூட்டை கலைத்து குச்சிகள் மேல் அசைவாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை உருவாக்குகிறார் என்பதை விளங்கிக் கொண்டு தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதமான அனுபவத்துக்காய் காத்திருங்கள். நிச்சயம் அது நடக்கும். கலைக்கிற தெய்வம், கலக்கப்படுகிற அனுபவத்தை அனுமதிக்கிற தெய்வம் கைவிடவே மாட்டார். உருவாக்குகிறவர். அல்லேலூயா. உருவாக்குகிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். மூன்றாவது நம்முடைய தியான குறிப்புக்காக எடுத்துக்கொண்ட நபர் மல்கியாவுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். மல்கியாவுடைய புத்தகம் 1:2. ஆதியாகமம் 35 9 முதல் 11 வாசிங்க. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். யாக்கோபுடைய புத்தகம் 35:9 யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இங்கே நம்முடைய தியானத்தில் நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதியிலிருந்து அறிந்து கொள்கிறது என்ன? யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசி, பெற்றோரோடு வாழ்வதற்குரிய எல்லா தகுதியுடைய ஒரு மனிதன். அவன் குடும்பம் ஒரு பெரிய ஆசீர்வாதமான குடும்பம். ஆபிரகாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவருடைய தாத்தா ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குரியவன். எபிரேயர்களின் நிருபத்தில் வாசித்து பார்த்தா ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கோடும் பேரப்பையனாகிய யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். ஆபிரகாம் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். அவங்க பஞ்ச காலத்துல விதைச்சா கூட 100 மடங்கு ஆசீர்வாதம். ஒரு பெரிய வசதி உள்ள குடும்பத்துல குணசாலி கூடாரவாசியுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கூட்ட கலைக்கிறான். ராஜாக்களின் சந்ததிகள் வரத்தக்கதாய் கூடு கலைக்கப்படுகிறது. இங்க ஒரு ததையின கூட இல்லை. மாற்று வஸ்திரம் எடுத்திருந்தானா சிந்திக்கக்கூடிய அளவுக்கு பழச்சா போதோன்னு சொல்லி கூட்ட கலைச்சி யாக்கோபு ஓடினா ஒரு ராத்திரி சாயங்காலம் ஆகுது, சூரியன் அஸ்தமனம் ஆயிட்டு பிரயாணம் பண்ண முடியாம ஒரு கல்லை எடுத்து வனாந்தரத்துல படுத்துட்டான். சம்டைம்ஸ் நம்ம ஜனங்களுடைய நிலவரத்துல கூட அப்படித்தானே ஆகுது. என்ன எங்குமே ஆதரவு இல்லாத நிலவரத்துக்கு ஒரு வனாந்தரத்தை கொண்டு வரப்படுறோம். என்ன யார் இல்லைன்னு சொல்ல முடியும். இந்த வாழ்க்கைங்கிறது அப்படித்தானே இருக்கு. அதுவும் குடும்ப வாழ்க்கைங்கும் போது அது ஒரு வித்தியாசமா தானே இருக்கு. யாருக்கு இல்லை சோதனை அடிக்கடி நம்ம சொல்லுவோம்.
யாருக்கு இல்ல போராட்டம்? என்ன யாருக்கு இல்ல பிரச்சனை? தேவன் தெரிந்தெடுத்த மனிதர்கள் எல்லாம் கூடு கலைக்கப்பட்டிருக்குமானா, தேவன் தெரிந்தெடுத்த மனிதர்களுடைய வாழ்க்கையிலே கலக்கப்படுகிற அனுபவம் அனுமதிக்கப்படுவானா, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட புதிய ஏற்பாட்டு சபை ஜனத்தின் மத்தியிலும் இது இருக்கக்கூடுமே? இருக்கிறதே இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பில்லை. யாக்கோபுடைய கூடு கலைக்கப்பட்டது. யாக்கோபுடைய குடும்பத்தில் ஒரு கலக்கம் உண்டானது. தப்பிச்சா போதும், பிழைச்சா போதும், ஆசீர்வாதத்தை வாங்கினேன், சேஷபுத்திர பாகத்தை வாங்கினேன், இதெல்லாம் வந்து மனசுல இப்ப உயிருக்கு பிச்சை கிடைச்சா போதும், பிழைச்சா போதும். அப்பா ஆசீர்வாதம் கூட வந்து அண்ணன் வாங்கின சேஷபுத்திர பாகம்னா இப்ப உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. தப்பிச்சா போதும், பிழைச்சா போதும், நீ கூடு கலைக்கப்பட்டு வனாந்தரமான அனுபவத்துக்கு வருகிறான். சரி, பிரயாணம் மட்டும் போனா மாமனார் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். மாமனார் வீட்டுக்கு வந்து சேர்ந்தா அங்க உள்ளது போல இளைய பிள்ளையை நேசிச்சு கல்யாணம் பண்ணதான்னு சொன்னா, எந்த மாமனார் இப்படி ஒரு வசதி உள்ள பிள்ளைக்கு 7 வருஷம் ஆடி மேய்ச்சா பெண்ணு கட்டி தருவேன்னு சொன்னா, அன்னைக்கு உள்ளதுல யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? நம்ம சபையில் இருக்க ஆபிரகாம் பிரதர்ட்ட அவரை யாக்கோபுன்னு வச்சுக்கிட்டேன். ராகேலின் ஒரு பிள்ளையை பார்த்து அவர் விரும்பிட்டார். மாமனார் பிள்ளை. மாமனார் சொல்றார், 7 வருஷம் என் ஆட்டை மேய்க்கணும்னு சொன்னா, ஆபிரகாம் மேய்ப்பார் நீ நினைக்கிறீ, நம்ம யாக்கோபு மேய்ப்பார் நீ நினைக்கிறீங்க, மேய்ப்பாங்க நீ நினைக்கிறீங்க. உங்க பிள்ளையும் வேண்டாம், உங்க ஆடு வேண்டாம். எங்க அப்பா ஆபிரகாம் எப்படிப்பட்ட வசதி உள்ளவர், எங்க அப்பா ஈசாக்கு எப்படிப்பட்ட வசதி உள்ளவர் அப்படின்னு சொல்லி போயிருக்க கூடும். அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையின் கலக்கப்படுகிற அனுபவத்தை பார். 7 வருஷம் வேலை செய்தா அவருக்கு கிடைச்சது ஒரு குருடி. கிடைச்சது யாரு? கூச்சல் பார்வையுள்ள குருடி. அன்னைக்கு பார்த்து பௌர்ணமி இல்ல, அமாவாசையா இருந்தது. கூடாரத்துல விளக்கு இல்லை, வெளிச்சம் இல்ல. மாமனாரோ பயங்கர கண்ணிங் மைண்ட் உள்ளவர், கிரிட்டிக்கலான ஒரு ஆளு, கிரிட்டிக்கலான ஆளு. ராத்திரி வரைக்கும் விருந்து வச்சிருக்கிறார். அனுப்பப்படும் போது கூட இந்த மனுஷனுக்கு கூட்டு போகும்போது தெரியாத அளவுக்கு இந்த யாக்கோபை ஏமாத்தி கூச்சப்பாக லேயால கொடுத்திருந்தா, அந்த ராத்திரி எனக்கு தெரிஞ்சு நம்ம யாக்கோபு என்ன செய்திருப்பார்னா, ஒரு வெட்டு கத்தி எடுத்துக்கிட்டு ராமா கிட்ட போய் எழுதிரி போய் 7 வருஷம் வேலை செய்தா ஒவ்வொரு வழக்கம் எப்படி இருக்கட்டு, நீ என்ன சொன்னீர்? 7 வருஷம் வேலை செய்தா ராகையில தருவேன்னு சொன்னீர், எடு போய் அப்படின்னு சொல்லி ராத்திரி என்ன செய்திருப்பாரு? பிரச்சனை பண்ணி இருப்பார். அமைதியா இல்ல யாரு? யாக்கோபு. சரி, காலையாவது பஞ்சாயத்தை பேசி தீர்த்திருக்கலாம்னா, பஞ்சாயத்தை மாமனார் மறுபடி பேசுறாரு. 7 வருஷம் பணியிலும் வெயிலும் பட்சிக்கிற விதத்துல வேலை செய்த ஆடு சம்பாதிச்சு கொடுத்திருக்காரு ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்றது. ரைட்டா? இப்ப அடுத்த பிரமாணம் சொல்லாது, இன்னும் உனக்கு ராகை வேணும்னா 7 வருஷம் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. யாக்கோபு கூட்டை வண்டி ஆக்குறதுக்கு அவங்க மாமனார் போட்ட திட்டம் எவ்வளவு பெரிய வேதனையான திட்டம். இந்த ஏழு முடிஞ்சு திருப்பி 6 வருஷம் வேலை செய்து சம்பாதிச்சு கொடுத்தா 10 முறை சம்பளத்தை மாத்தி இருக்கிறார். இல்லையா? கலக்கப்பட்டுச்சா பண்ணலையா? தேவனோ 2 பரிவாரமுடையதாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நாம் வாசித்த வேத பகுதிகளை வாசித்து பார்க்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல வாசிக்கும் போது, ராஜாக்கள் உன் சந்ததியிலே தோன்றுவார்கள், ராஜாக்கள் உன் சந்ததியிலே தோன்றுவார்கள், பல ஜாதிகள் உன்னிலிருந்து புறப்படும். இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து இருக்கிற சகோதரனே சகோதரி, இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, நீ வாழ்கிற இடமெல்லாம் கலைக்கப்படுகிற அனுபவத்திலே, நீ வாழ்கிற இடமெல்லாம் கலக்கப்படுகிற அனுபவத்திலே 10 முறை சம்பளத்தை மாற்றும் போதெல்லாம் அவருடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? அருமையானவர்களே, 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணின பிற்பாடுடைய மாமனார் இப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறாரே, இப்படி அவருடைய
அவருடைய குடும்பத்துல வாழ்வு கொடுக்கிற விதத்துல ஒரு நல்ல மருமகனா 14 வருஷம் ஆடுகளை மேய்ச்சி கூட இப்படி அதுக்கு பிற்பாடு ஒரு 6 வருஷம் மேய்க்கும் போது கூட என் வாழ்க்கையின் சம்பளத்தை கூட எனக்கு தரவில்லையே. நம் பெற்ற பிள்ளைகள்ல கூட சில பிள்ளைகள் ஆடு மேய்க்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்களே என்றெல்லாம் உடைய வாழ்க்கையில கலக்கப்பட்டிருக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரோ யாக்கோபின் மேல் நினைவுள்ளவராக, யாக்கோபு என்று நீ அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்ற வார்த்தையோடு கூட பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தேவனுடைய நாமம் அதிகமாய் சொல்லப்படுகிற நாமத்துல ஒரு நாமம் இஸ்ரவேலின் தேவன் என்கிற நாமம் என்று எழுதப்பட்டிருக்கும். இன்றைக்கு ஒருவேளை கூடு கலைக்கப்பட்ட அனுபவத்திலே, ஒரு குளம் கலக்கப்படுகிற அனுபவத்திலே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் சொந்த குடும்பமோ இருக்குமானால் எங்கு இருந்தாலும் எங்கு போனாலும் ஏதோ ஒரு விதமான சூழ்நிலை, ஏதோ சில மனிதர்களுடைய செயல்பாடுகள் உங்களை கலைக்கிறதாக இருக்குமானால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், ஒன்றிலிருந்து ஒரு பெரிய கூட்ட ஜாதிகளும் உன்னுடைய வாழ்க்கையில் ராஜாக்களை உண்டாக்குற சந்ததியின் தகப்பனாய் மாற்றி. வாசிக்கிற வசனத்தை மறுபடியும். பின்னும் தேவன் அவரை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்கள் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள், ஆளுகிறவர்கள் பிறப்பார்கள். அல்லேலூயா. கூடு கலக்கப்படும் போது நினைச்சுக்கிறீங்க, ஆளுகையின் அனுபவம் என்னிலிருந்து புறப்படும். அல்லேலூயா. நம்முடைய காமராஜர் அவங்களை பற்றி சொல்லுவாங்க, கிங் மேக்கர், ராஜாக்களை உண்டாக்குறவர். அல்லேலூயா. ஆமா, காமராஜர் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவர் சொல்லாம ஒருத்தர் இருக்க முடியாது, தமிழ்நாட்டு ஆட்சியில் அவர் நினைக்காம ஒருத்தர் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, காமராஜர் அப்படின்னாலே கிங் மேக்கர், ராஜாக்களை ஆளுகிறவர்கள், ராஜாக்கள் உன் சந்ததியில் பிறப்பார்கள். அப்ப மூன்றாவது கூட்ட கலைத்தார். யாரை கூட்ட கலைச்சார்? யாக்கோபின் வாழ்க்கை கூடு கலைக்கப்பட்டது. மாமனார் வீட்டுக்கு போனா கூட அப்பப்போ குளம் கலக்கப்படும். 10 முறை குளத்தை கலக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் சம்பளம் எப்படி கூட்டாரா குறைச்சாரா? எந்த அளவுக்கு ஏமாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஏமாற்றாங்க. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இந்த பிள்ளைக்கு ஒரு 30,000 ரூபாய் சம்பளத்தை பேசிட்டு 6 மாசம் கழிச்சு 28,000 ரூபாய் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படிதானா? இந்த பிள்ளைக்கு ஒரு 28,000 ரூபாய் சம்பளம் பேசிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு 26,000 ரூபாய் தருவேன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படிதானா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் சம்பளத்தை சில இடத்துல வேலை செய்யற சம்பளம் மாசம் தோறும் கொடுக்கிற கிடையாது. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. 10 முறை சொந்த மாமனார், அதுக்குள்ள குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர் யாக்கோபு, அதுக்குள்ள செல்வந்த குடும்பத்திலே இருந்தவர், தேசம் தாங்க கூடாத ஐஸ்வர்யவான்களுடைய குடும்பத்தில் பிறந்தவர். அல்லேலூயா. தாய்க்கு மிகவும் பிரியமான பையன். அல்லேலூயா. குணசாலி, கூடாரவாசியமான மனிதன். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை நிலவரத்தை யோசித்து பாருங்க. கலக்கப்படுகிறான். ஆனால் தேவனோ ராஜாக்களை பிறப்பிக்கிற பற்பல ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். 2 பரிவாரத்தின் அனுபவத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்போ கலைக்கப்படுது, கூட்டை கலைத்து கலக்கப்படுகிற அனுபவம் வேணுமா வேண்டாம்? வேணும்னு கேட்காங்க, ஆண்டவர் அனுமதிச்சா ஏற்று. அல்லேலூயா. வேணும்னு கேட்காங்கன்னு சொல்லுன்னா சில நேரம் நீங்க கேட்டுக்கிட்டு அந்த பாதையில திக்கிடி ஆயிடக்கூடாது. கர்த்தரா இங்க யாரும் கேட்கல, தேவனே அனுமதிச்சாங்க, அந்த பாதையில சந்தோஷமா போனாங்க. அல்லேலூயா. அதனால நீங்களாவே இருங்க. கர்த்தர் ஒருவேளை உங்க கூட்ட கலைத்தாலோ அல்லது உங்க குலம் கலக்கப்படுகிற அனுபவம் அனுமதிக்கப்பட்டாலோ சந்தோஷமா தேவனை துதியுங்கள். அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவனாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவது சகலமும் நன்மைக்கு சீக்கிரமா போ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். எஸ்தரின் புத்தகம் 2:17. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தரையும் அத்சானை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன்
இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கூடு கலைத்து, கூட்டை கலைத்து கலக்கப்படும் போது ஒரு கூடு கலைக்கப்படுது. யூத ஜனங்கள் எருசலேமின் அனுபவத்தில் வாழ்கிற அனுபவம் கூடு கலைக்கப்படுது. யூதர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். நல்ல அளவுள்ள பிள்ளை தாய் தகப்பனை இழக்கிறார். எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. நம்ம சபையில் அப்படி ஒரு ஆளு கூட கிடையாது. அப்படி இருக்கன்னு நான் விரும்பவும் இல்லை. கர்த்தர் அனுமதிச்சா ஒருவேளை உங்க வாழ்க்கையை யோசித்து பாரு. தேசத்தை இழக்கிறார், தாய் தகப்பனை இழக்கிறார். இப்போ மொர்தெகாய்க்கு கீழே வந்து சேர்றான். இப்போ அவன் ஒரு ஏகாய் அப்படிங்கிற ஒரு வருஷத்துக்கு போறான். கூடு கலை, ஒவ்வொரு இடமா கூடு கலை, ஒவ்வொரு இடமா கலக்க வருது. சிறிய தகப்பனாகி அவருக்கு கீழே அழகா இருந்துட்டு அங்கிருந்து கலைச்சி கொண்டு போய் எங்க கொண்டு விட்டாச்சு? 6 மாசம் வெள்ளை குளமும் 6 மாசமும் என்னது தூப வர்க்கத்தின் அனுபவத்துல சுத்திகரிக்கிறதுக்கு கொண்டு போய் விட்டாச்சு. 12 மாசம் ஆள் வெயிட்டிங்ல இருக்கு. கூடு கலைக்கப்பட்டுச்சா கலைக்கப்படலையா? கூட்ட கலைத்தாரா கலைக்கலையா? கலைத்தாரா கலைக்கலையா? உங்க வாழ்க்கையில இப்படி வந்தா எப்படி நினைக்கிறீங்க? ஒரு பிள்ளை சொல்லிச்சான், கல்யாணம் ஆகி வந்துட்டு சொல்லிச்சான், மாமியார் வீடும் இல்லை, அம்மா வீடு எனக்கு இல்லை, எங்களுக்கு என்னதான் இருக்குன்னு சொல்லி புருஷனை பார்த்து கேட்டாங்க. நம்ம தம்பி வச்சுக்கிட்டுங்களா? அவர் சொன்னாங்க, உங்க அம்மா படிச்சவங்களா? எனக்கு மாமியார் படிச்சவங்களா? இல்லைன்னு சொன்னாங்க. உங்க மாமியார் படிச்சவங்களா? இல்லைன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வீடு இருக்கா? எந்த மாமியாருக்கு வீடு இருக்கா? ஆமா. அதாவது பிள்ளைக்கு அம்மாவுக்கு வீடு இருக்கா? ஆமா. உங்க அம்மாவுக்கு உங்க மாமியார் எங்க அம்மாவுக்கு வீடு இருக்கா? ஆமா, வீடு இருக்கு. இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னாங்க, திருன்னு சகோதரி முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கேட்டா உங்க அம்மா அவங்களுக்குன்னு ஒரு வீட்டை கட்டிக்கிட்டாங்க, எங்க அம்மா அவங்களுக்குன்னு ஒரு வீட்டை கட்டிக்கிட்டாங்க. நீயும் ஒரு புத்தி உள்ள ஸ்திரியா உனக்கு ஒரு வீடை கட்டிக்கிட்டா நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அர்த்தம் புரிஞ்சுதா? மாமியார் வீடும் இல்ல, அம்மா வீடும் இல்ல. மாமியார் நீ சொல்லக்கூடியவங்க போன வீட்டுல புருஷனுடைய வருமானத்துல புருஷனோடு வாழ்ந்து தங்களுக்கு ஒரு வீட்டை கட்டிக்கிட்டாங்க. அல்லேலூயா. எந்த பிள்ளையும் புருஷன்கிட்ட சண்டை போட்டு போகும்போது அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லாது, அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லும். அல்லேலூயா. சரியா தப்பா? சரியா தப்பா? சரிதான். அப்ப அது போல எல்லா சகோதரிமார்களும் தாங்க வாழ வந்த இடத்துல தங்கள் புருஷனோடு சேர்ந்து ஒரு வீட்டை கட்டினா சரியா இருக்கும். அல்லேலூயா. அதனால சகோதரிமார் கல்யாணம் ஆகி போயிட்டு புருஷன் கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? சில நேரங்களில் புருஷன் மாட்ட பலவிதமான வார்த்தை சொல்லுவாங்க. நீங்க ஒண்ணு பேசக்கூடாது. அவர் அமைதியா இருந்தா, நான் ஒண்ணு பேசக்கூடாதுங்கிறதுனால இங்க அமைதியா இருந்துச்சுங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்பாங்க. கடையில் அவருக்கு ஒன்றும் சரி, அவருக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் போக்கு 2 தோசையை சரி, நான் எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு நீங்களா சாப்பிட்டீங்களே, நான் ஒன்றும் வரலப்பாங்க. அவர் போக்குல அவர் சுதந்திரமா எங்கே போகும். நான் வரலன்னு என்னால கூப்பிடலை. புருஷன் போய் கேட்டா, எம்மா நீ இப்படி எல்லாம் சொன்னியே, உங்க மனசை நாங்க என்னதான் புரிஞ்சுக்கிறது? அவ காத்துல போய் சொன்னானா, இது பெரிய ரகசியம், இது பெரிய ரகசியம், இதை நாங்க எதனால செய்யணும் எங்களுக்கே தெரியாதுன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம கருத்துக்கு வருவோம். சரியா? நீங்கெல்லாம் உற்சாகமா இருக்கிறத பார்த்தா நல்லா பிரசங்கம் பண்ணலாம் போல தெரியும். இப்ப 4வது கூட்டை கலைத்து எத்தனை வாழ்க்கையில ஒரு கூடு கலைக்கப்படுகிறது. ஒரு ஆளை தாய் தகப்பன் இழக்கப்படுகிறார்கள். சொந்த தேசத்தை இழக்கிறார். தகப்பனே சிறிய தகப்பன் இந்த அனுபவத்தில் ஆதரவுக்கு இடத்தை இழக்கிறார். கர்த்தர் அவள் மேல இரக்கம் பாராட்டி ராஜா அவளுடைய சிரசின் மேல ராஜ கிரீடத்தை வச்சு பட்டத்து ஸ்திரியா மாத்தினா. இப்ப நிக்கிறாரா பிரச்சனை. இப்போ ஆண்டவருடைய வாழ்க்கையில கூடு கலைக்கப்படுகிற அனுபவத்துல கலக்கம் உண்டாகிற இடத்துல சூசான் அரண்மனையிலே கலக்கம் உண்டாயிற்று. எழுதிருக்கா எழுதலையா? சூசான் அரண்மனையில கலக்கம் உண்டாயிற்று. ஒரு ஆமான் எழுதிட்டோம். ஒரு ஆமான்
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நான்காவது குறிப்பில் வாழ்க்கையில எஸ்தரை போல கூடு கலைக்கப்படும் போது, வாழ்க்கையில கலக்கம் வரும்போது சோர்ந்து போயிடாத, நம்பிக்கை இழந்துடாத. ஒரு எஸ்தரை கொண்டு காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினார். ஒரு எஸ்தரை கொண்டு கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். எத்தனை பேர் இந்த கால வேளையில் தொடப்பட்டவர்களாய்? எவ்வளவு அருமையான ஒரு சத்திய வார்த்தை! இந்த கால வேளையிலே கலைக்கப்படும் போது, கூடு கலைக்கப்படும் போது, கலக்கம் உண்டாகும் போது, குளம் கலக்கப்படும் போது ஒரு அற்புதம் நடந்தது போல என் வாழ்க்கையில் கூடு கலைக்கப்படுகிற அனுபவம், என் குடும்பத்திலே கலக்கப்படுகிற அனுபவம் போது என் வாழ்க்கையில் காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா! ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற சகோதரனே, சகோதரி, இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் ஒரு அனாதை என்கிற அனுபவத்தில், இன்றைக்கு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உன்னுடைய சொந்த தேசம் அல்லாத இடமாய், உன் இனஜன பந்துக்களை விட்டு ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கிற இடமாய் இருக்குமானால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உனக்காய் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். உனக்கு முன்பாக எழுப்பி நிற்கிற எல்லா ஆமானின் சத்துருக்களை கர்த்தர் அழைத்து உனக்கு ஜெயத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா! யூதரின் பகைஞர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நினைத்த அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. சத்துருக்கள் மத்தியிலே பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை நீயால் அபிஷேகம் பண்ணது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னது. தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளை, உலக தோற்றத்துக்கு முன்பாக அவன் குறிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, அனாதி சிறைகளால் சிறைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, தாயின் கருவிலே கண்டெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய கிருபையால் தாயின் வயிற்றிலிருந்து அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. நான் வாழ்வது நான் அல்ல, தேவனுடைய கிருபை என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளை. உன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த வல்லமை மேற்கொள்ளாது. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உன் சத்துருக்களை உன் பாதபடி ஆக்கி சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை காலுக்குள்ளாய் நசுக்கி போடுவாராக என்று சொன்னது போல சிங்கத்தின் மேல் வீரியன் பாம்பின் மேல் நீ நடந்து பால சிங்கத்தை வலு சர்ப்பத்தை விரித்து போடத்தக்கதாய் உன் வாழ்க்கையை மாறுதலாய் ஆசீர்வாதமாய் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற இடத்திலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 5 கூடு கலைக்கப்பட்டது யாருக்கு? கலக்கப்படுகிற அனுபவம் யாருக்கு ஏற்பட்டது அப்படின்னா 32:11 கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். யோசுவா 11:23 யோசுவா 19:51 வாசி. யோசுவா 11:23 யுத்தம் ஓய்ந்ததினால் அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயிற்கு சொன்னபடியெல்லாம் தேசத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவருடைய கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இஸ்ரவேல் ஜனத்திலே கூடு கலைக்கப்படும். நல்ல அருமையா இருக்கிறாங்க, தேசம் பஞ்சம், எகிப்துக்கு போறாங்க, கொஞ்ச காலம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு ராஜா, யோசேப்பு அறியாத ஒரு ராஜா வாரா, இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்படுத்தப்படுகிறாங்க, ஜீவன் கஷ்டப்பாக்கப்படுது. பைபிள் வாசித்து பார்த்தா முறையிட்டார், குக்கு பயங்கர வேலை. வாழ்ந்துட்டு இருக்கிற இடம், அதாவது ராம்சேஸ் திட்டம் என்ற இடத்தை பட்டணம் கட்டுறதுக்காக கொடுமைப்படுத்துறாங்க ஆளோட்டிகள். ஒவ்வொரு நாளும் கூடு கலைக்கப்படுகிற அனுபவத்துல ஆம்பளை பிள்ளைகள் உயிரோடு இருக்கக்கூடாது, பெத்த பிள்ளைகள் கொல்லப்படுறாங்க. எப்படி இருந்திருக்கும்? கலக்கப்படுகிற அனுபவத்துல 400 வருஷம் வேறு வனாந்தரத்துக்கு வந்தா வனாந்தரத்துல தண்ணீர், வனாந்தரத்துல நல்ல ஆகாரம் இல்லை, வனாந்தரத்துல கொள்ளிவாய் சர்ப்பத்தின் அனுபவம், வனாந்தரத்துல முறுமுறுக்கிற முறையிடுகிற பரீட்சை பார்க்கிற அனுபவம். ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் அவங்க கலைக்கப்படுகிற அனுபவ சூழ்நிலை. துச்செய்தி வனாந்தரத்துக்கு வந்தா பயங்கரமான துச்செய்தி. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது. பால் தேன் ஓடுகிற கானான் தேசம் கிடைக்காது. அங்க இருக்கிற ஜனம் மோசம். இவங்க பேசுற உபதேசத்தின்படி வாழ முடியாது.
40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை, கடுமையான யுத்தங்களின் அனுபவம். வேதம் சொல்லுகிறது, யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிற்று. யோசுவாவுடைய புத்தகத்துல வாசித்தோம். 19:51 வாசிக்கும் போது 19:51 வாசிக்கும் போது தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். 19:51 வாசிங்க. ஆசாரியனாகிய எலியாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சன்னதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளை இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். எப்படிப்பட்ட வனாந்திரம் வந்தாலும், எப்படிப்பட்டதான தண்ணி ஆகாரம் இல்லாத சூழ்நிலை வந்தாலும், எப்படி இந்த வனாந்திர பாதையில பரீட்சை பார்க்கிற நிலவரம் வந்தாலும், எப்படிப்பட்ட கொள்ளிவாய் சர்ப்பங்களின் அனுபவங்கள் வந்தாலும், எந்த விதத்தில் எனக்கு இந்த வனாந்திரத்தில் யுத்தங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட விதத்தில் இந்த வனாந்திரத்தில் நான் துச்செய்தியை கேட்கக்கூடிய நிலவரம் வந்தாலும், எப்படிப்பட்ட யுத்தங்களின் சூழ்நிலைகள் வந்தாலும், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட எத்தனை கலக்கங்கள் கூடு கலைக்கப்பட்ட அனுபவங்கள் வந்தாலும் நிச்சயமா யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிற்று என்று சொல்லுவார். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், இயேசுவினிடத்தில் பச்சமாய் பேசி அதில் போர் முடிந்தது என்று சொல்லுவார். என் யுத்தத்துக்கு முடிவுண்டு, என் வனாந்திரத்துக்கு ஒரு முடிவுண்டு. எனக்கு உலகமாய் எழுப்பி இருக்கிற ஜனத்தின் மத்தியிலே கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார் என்று சொல்லுவார். என்னுடைய சுதந்திரத்தை கேட்க விடத்தில் கர்த்தர் எனக்கு எதை முன்குறித்தாரோ, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமை தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, தேவனால் அழைக்கப்பட்டிருப்பாயானால், தேவனால் முன்குறிக்கப்பட்டிருப்பாயானால், தேவனால் அழைக்கப்பட்டிருப்பாயானால், பஸ்காவின் முத்தமாய் நீதிமானாய் மாற்றப்பட்டிருப்பாயானால், இந்த வனாந்தரமான பாதையிலே நீ கடந்து வர சோதனையின் அனுபவத்திலே, நீ கடந்து வர யுத்தத்தின் அனுபவத்திலே எத்தனை விதமான கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்தாலும், உனக்கு உறவாய் உன்னுடைய குடும்பத்துக்கு உறவாய் எத்தனை துர்ச்செய்திகளை நீ கேட்க வேண்டியதாக இருந்தாலும், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவேளை கூடு கலைக்கப்படுகிற அனுபவத்திலே அந்த வனாந்தரத்திலே சவங்கள் விழுந்தாலும் தேவனா உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவோம். கூட்டை கலைத்து குஞ்சுகளின் மேல் அசைவாடி குளம் கலக்கப்படும் போது அற்புதம் நடப்பது போல கர்த்தரோ நம்முடைய வாழ்க்கையில வெற்றி சிறப்பார், வெற்றியை தருவார். நம்முடைய வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரிப்போம். அல்லேலூயா. இந்த வருஷத்துல உங்களுக்கு தந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கு வாக்கு தத்தமே இல்லைன்னு சொன்னா ஒரு கருத்து உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்களை எல்லாருக்கும் ஒரு தற்பரிசோதனையாய் ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்ல சொன்னார். ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை வாக்குத்தத்தம் கிடைக்கிறவள் வாக்கியம் பெற்றவள் சொல்லி நான் அதை முதல்ல சொல்லி அதுக்குரிய வசனத்தை எடுத்தேன். அதுக்கு பிற்பாடு உள்ள வசனத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்குறை போல இருந்து ஆண்டவர் சொன்னார், ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையெல்லாம் ஜனத்துக்கு எடுத்தபடி அது இல்லாத நான் கூட இருப்பேங்கிறதெல்லாம் அவர்களோடு கூட நித்தியமான ஆசீர்வாதத்துக்குரியவராய் என்றென்று நான் அவர்களோடு கூட இருப்பேன். அதனால அந்த வசனத்தை உள்ளுக்கு வச்சிரு அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லும் போது சொன்னேன், ஆசீர்வாதம் கிடைக்கிறவங்க பாக்கியம் பெற்றவங்க. உண்மை அப்படி அல்ல. ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை இல்லை, ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிற அனுபவத்திலே ஒரு வார்த்தை இருந்திருக்குமானால் நீங்கள் பாக்கியம் பெற்ற ஜனங்கள். அல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவனை விட, நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவனை விட, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் கூட இருப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்வோம் என்று சொன்ன தேவன் ஒரு மனிதனோடு கூட இருக்கிற ஆசீர்வாதத்தை விட, அதை விட பெரிய வாக்குத்தத்தம் இந்த பூமியில் இல்லை, நித்தியத்திலும் இல்லை. அல்லேலூயா. பூமியில் இருக்கிற ஆசீர்வாதத்திலும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றார், கர்த்தருடைய வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாக இருப்பவன் யார்? அல்லேலூயா. எத்தனாச்சு? 5 6 நெருங்கிட்டு சரியா? மத்தேயு சுவிசேஷம் 17:3, யாத்ராகமம் 2:3, யாத்ராகமம் 2:15, யாத்ராகமம் 5:20-21, எண்ணாகமம் 20:11-12,
உபாகம் 34:4-7. சரியா? இப்ப நீங்க வாசிக்க வேண்டியது மத்தேயு சுவிசேஷம் 17:3. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவருடைய பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். போதும். உபாகம் 34:4-7. உபாகம் 34:4-7. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன். ஆனாலும் நீ அவ்விடத்துக்கு கடந்து போவதில்லை என்றார். மோசே இப்ப கூடு கலைக்கப்பட்டது. எகிப்துல மோசே பறக்கிறார். மோசே பறக்கிற காலத்துல அந்த கூடு கலைக்கப்பட்டது. பாருங்க, சிந்திச்சு பார்த்தா உங்களுக்கு இந்த பிரசங்கம் எப்படி புரியுது அப்படின்னு எனக்கு தெரியாது. நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைலாம் இந்த வசனத்தை கேட்டுட்டு வாழ்நாட்கள்ல ஒரு நாள் கூட அதைரியப்பட மாட்டாங்க, ஒரு நாள் கூட அழ மாட்டாங்க, ஒரு நாள் கூட கலக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேல ஒரு வசனமே என்ன செய்யாது, தேவையில்லை. சும்மா அப்படி எப்படி போவாங்கன்னா, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான்னு சொன்ன மாதிரி அந்த மார்க்கத்தை தெனாவட்டா வாழ்வாங்க. ஐயா நம்ம பாடு பாத்தீங்களா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா அப்படின்னு பாட்டு பாடி போவாங்க. இல்லையா? சரி, நம்ம கருத்து வரும். மோசே பிறந்தார், 3 மாசம் பிள்ளையை ஒளிச்சு வச்சு வளர்த்தாச்சு. அந்த கூடு கலைக்கப்படுற அனுபவத்தை பாருங்க. சரியா? 3 மாசம் கழிச்சு நாணல் பெட்டியில கொண்டு வச்சாங்க. அவருக்கு நல்ல தேவனுடைய கிருபையினால கிடைச்சன வாழ்க்கை. பார்வனுடைய குமாரத்திக்கு பிள்ளையாகிறாரு. பார்வனுடைய குமாரத்திக்கு பிள்ளை இல்ல, அழகா பார்வனுடைய அரண்மனையில எங்க இருந்து திட்டம் வந்துச்சோ, எங்க இருந்து எதிரான சக்தி புறப்பட்டோ, எதிரான சக்தி இருக்கிற இடத்துல சூப்பரா வளர்க்கப்பட்ட எகிப்தின் சாஸ்திரங்களை கற்று தேர்ந்த அனுபவத்துல ஒரு ராஜகுமாரனாகவே வளர்க்கப்பட்டார். யாரு? மோசே. அவருக்கு ஞானம் பாருங்க. ஒரு நாள் வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா 2 எபிரேயர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர், ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயன். அது அவன் கூட பிறந்த அவன் இதோட ஒரு சகோதரனை அடிக்கிறான். அந்த ஒத்த அடியில அடிச்சு கொண்டுட்டான். பயங்கரமான எகிப்தி சாஸ்திரம் கற்றுப்பிடிச்சவங்கலாம் அடிச்சு அடியிலே ஆள் அவுட்டு, அடிச்சு அடியிலே ஆள் அவுட்டு அந்த குண்டை தூண்டி புதைச்சிட்டு போயிட்டார். ஐயா, அந்த கலக்கப்படுற அனுபவத்தை பாருங்க. அரண்மனையில ஒரு மாதிரியா இருந்துட்டு போயிருக்கிறான். அந்த சூழ்நிலை எப்படி வருது பாருங்க. சில நேரம் சிலருக்கு நம்ம சொல்லலாம், முதல்ல சொன்ன சனி விடாதே மாதிரி, சனி இல்ல ஆசீர்வாதம் விடாத. இல்லையா? சரி, இப்ப நடந்தாச்சு சம்பவம், அதோட நிறுத்திக்க மாட்டாரா? சரி, ஒருத்தனை கொண்டுட்டோடியா இருக்க மாட்டாங்க. ஏடா இன்னொரு நாள் போகும்போது மறுநாள் பாத்தீங்கன்னா 2 பேர் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம எல்லாம் சகோதரன் ஒண்ணு பாருங்க. அதுக்குள்ள அவன் சொல்லிட்டான், என்ன நேரத்து எகிப்தியனை கொன்னேமா, என்ன கொல்லுறாரு. சரி, பரவாயில்ல, வீட்டுக்கு வந்து அப்படியே இருக்கிறாரு. அந்த அரண்மனையில பரவியாச்சு. என்ன பரவிச்சு அரண்மனையில? மோசே நம்ம ஆட்களை போட்டான். அவன் வந்து யார் கிடையாது, எகிப்திய கிடையாது. அதனால அவன் எபிரேய புத்திய என்ன செய்தான், காட்டித்தான். எபிரேய புத்திய காட்டித்தான். அப்படின்னா மோசே தப்பிச்சா பிழைச்சா போதோடி வனாந்தரத்துக்கு ஓடி. கூடு கலைக்கப்பட்டுச்சா? எங்க கூடு கலைக்கப்பட்டுச்சா? குளம் கலைக்கப்பட்டுச்சா? கர்த்தர் கைவிட்டாரா? எங்க கர்த்தர் கைவிட்டாரா? எங்க இன்னும் ஒரு குறிப்பு தான் இருக்கு, பேசி முடிக்க வேண்டிய சமயத்துக்கு வந்துட்டோம். கர்த்தர் கைவிட்டாரா? நீங்க வாழ்ற இடம் கலக்கப்படும் போது, கூடு கலைக்கப்படும் போது என்ன வருத்தப்படுவீங்களா? யார் மேலேயும் போட்டி பொறாமையான அனுபவத்துல குறை சொல்லுவீங்களா? முறுமுறுப்பீங்களா? முறையிடமையா? ஓடினா 40 வருஷம் எகிப்தின் சாஸ்திரங்களாக கற்று தேர்ந்த மனுஷன் ஒரே இதுதான். என்ன? ஒரே ஆடுங்காட்டி நம்ம ஊர் தமிழ் பார்த்து இப்படி சொல்லி நாக்கு திக்கு வாயும் போன வாயும் சரியா பேச தெரியாதவனா மாறிட்டேன். ஆட்டுடி ஆடா வாழ்ந்து கதை இப்படி ஆயிடுச்சு. இப்ப ஐயா ஆண்டவர் அழைச்சி அங்க உள்ளது போல உயிர்படுத்தி கிடைக்குது. ஆண்டவர் அழைச்சி கூடு கலை, அந்த கூடு என்ன செய்யுது? கலைச்சி அங்க ஒரு களை கலைச்சி ஆளை எங்க கொண்டு வராங்க? எகிப்து கொண்டு வர. போக மாட்டேன்னு தலையில சொல்றாரு. ஐயா யாரையாவது கொண்டு போங்க. ஆண்டவர்
ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் ஒரு மனுஷி தேவைன்னா எப்போதும் புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க தேவைன்னு ஆண்டவர் நிர்ணயிச்சுட்டா அவருக்கு அதுக்கு பிற்பாடு உலகமே அவருக்கு பெருசு கிடையாது. உங்களை கொண்டு வர்றதுக்காக எந்த இடத்துல எதை எடுத்து எப்படி போடனாலும் போடுவார். எங்க எதை எடுத்து எப்படி போடனாலும் போடுவார். அல்லேலூயா. இப்ப அங்க கலைச்சாச்சு. அங்க என்ன செய்தாச்சு? கலைச்சி எகிப்து கொண்டு வந்தார். கொண்டு வந்த இடத்துல ஏற்றிக்கிட்டாங்க. பைபிள்ல இருக்கு. அதுதான் நம்ம இப்ப வாசிக்க பார்ப்போம். யாத்ரா 5ஆம் அதிகாரம் 20-21 வாசி. யாத்ரா 5ஆம் அதிகாரம் 20-21 வாசி. அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயத்துக்கு கடவர் என்றார்கள். ரட்சிப்புக்கு எதுவாய் வந்து சேர்ந்த மனுஷனை பார்த்து சொல்றாங்க, கர்த்தர் கூட விட மாட்டார். கர்த்தர் உம்மை விட மாட்டார். கண்டிப்பா நியாயம் தீர்ப்பார். எங்க கஷ்டத்தை கொடுக்கிறேன். கூட்டை கலைத்து கலக்கங்களை உண்டாக்கி சர்வ வல்லமையுள்ள தேவன் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனத்தை எங்கிருந்து? எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்தை நடத்தினார். அல்லேலூயா. ஒரு பெரிய ஜாம்பவானா எகிப்தியரை வாதிச்சு பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினாலும் என்று சொன்ன தேவனுடைய பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் எகிப்திய நடுவிலை விளங்க செய்வது கர்த்தருடைய கிருபையினால மோசேயாய் காணப்பட்டார். ஆண்டவருடைய கிருபையினால சொன்னால் தேவனுடைய பலத்த கையும் ஓங்கிய புயமும் வெளிப்பட்டது மோசேயின் மூலமாக. இன்றைக்கு ஒருவேளை இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வனுடைய பிள்ளை, அருமை கர்த்தருடைய ஊழியக்காரனை ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய சொந்த குடும்பத்திலும் இப்படிப்பட்ட கலைக்கப்படுகிற அனுபவம், குழப்பப்படுகிற அனுபவம் வருமானால் இந்த வேத பகுதியை தியானிக்கும் போது, இதை கேட்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில இந்த வசனத்தோடு ஒன்றி சேர்ந்து சொல், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இரட்சகராய் கர்த்தரை பயன்படுத்த ஆண்டவரே என்னுடைய வார்த்தையின்படியாக என்னுடைய பலத்த கையும் ஓங்கிய புயமாய் அன்றைக்கு மோசே பயன்படுத்தப்பட்டது போல, மோசேயுடைய கையில் இருந்த கோல் தேவனுடைய கோலாய் மாற்றப்பட்டது போல இந்த நாட்களில் உங்களுடைய கிருபையோடும் உங்க அபிஷேகத்தோடும் உங்க வல்லமையோடும் உங்க அதிகாரத்தோடும் எப்படி நான் கலக்கப்பட்டாலும் பரவாயில்லை, எப்படி கலக்கப்பட்டாலும் பரவாயில்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தெய்வ ஜனத்தை நடத்தத்தக்கதாக தேவ கிருபை பெற்ற மனிதனாய் கர்த்தர் இந்த மாற்றங்களை ஒப்புக் கொடுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படியாக மோசே எழுத்தின்படி கானானுக்குள் பிரவேசிக்காவிட்டாலும் ஆண்டவராகிய தேவன் மறுரூபமாலையிலே காட்சி அளிக்கும் போது மோசே ஆண்டவரோடு கூட காணப்பட்டார். அல்லேலூயா. வாசி மத்தேயு 17. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவருடைய பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ரைட்டா? அப்ப கண்டிப்பா எப்படி கூடு கலைத்தாலும் கலக்கப்பட்டாலும் எத்தனை வல்லமை எழும்பினாலும் ஆண்டவர் நம்மையோட மகிமைக்குரியவராய் மாற்றுவார். அல்லேலூயா. 7 நம்ம பகுதிக்கு வரும். நம்ம ஊழியர்களோடு ஒத்துப்போம். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26-33, லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29 வாஸ்து 28, மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11-12, ஏசாயாவுடைய புத்தகம் 56:4-5, ஏசாயாவுடைய புத்தகம் 56:6-7. வேற பகுதிகளெல்லாம் வாசித்தான் எழுதி விடுங்க. சரியா? மறுபடியும் எழுதி விடுங்க. லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26-33, லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11, மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29-28, 29 வார்த்தை 28, மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11-12, ஏசாயா 56:4-5 வார்த்தை 6-7 வார்த்தை வாசிக்க. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும், நல்லா கவனிச்சிடுங்க, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டான் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு ஊழியக்காரங்க எங்க இருக்கிறாங்க தேடத்தான் செய்யும். எனக்கு மாற்று கருத்தா விளக்கம் சொல்லி நிறைய ஊழியக்காரன் புறப்பட்டான். குடும்பத்தோடு வந்தவனும் அப்படிப்பட்டவனும் சம்பாதிக்கிறவனும் அவன் எல்லாரும் புறப்பட்டாச்சு. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டான். நிறைய
கல்யாணமானவன் குடும்பங்கள்ல வர்ற பிரச்சனைக்கு மூல காரணம் மனைவி பிள்ளைகளை நேசிக்கிறது. என்னை விட நீ எதை நேசித்தால் எனக்கு பாத்திரவான் அல்ல. சும்மா ஆண்டவர் நேசிக்கன்னு சொல்லுவாங்க, மனைவி பிள்ளைகளுக்கு மேல அளவு கடந்த பாசம். எங்க ஊழியர்களுக்கு வந்த சகோதரிமாரை பார்த்து சொல்லுவாங்க, அம்மாவுக்கு தலைவலினா பிள்ளைக்கு உளுரும் காய்ச்சலும் தலைவலியும்பா. உளுரும் காய்ச்சலும் தலைவலி. பிரதிஷ்ட ஊழியத்துக்கு வந்தவங்க அம்மைக்கு மண்டவலின்னா பிள்ளைக்கு என்னது உளுரும் காய்ச்சலும் தலைவலியும்பாங்க. அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கூட்டை கலைத்து குளம் கலக்கப்படும் போது கலைத்து நம்மை பின்பற்றுகிற சீசர்களுடைய வாழ்க்கையில லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தா, எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டார்கள். வாசிங்க. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு நாம எங்கெங்கேயோ போவோம், எதுக்கோ பின்னால போவோம், அப்புறம் முழு வாழ்க்கை ஆண்டவருக்கு மேல போட்டோம். கூட்டை கலைத்து எல்லாவற்றையும் விட்டு 2 படகு அவ்வளத்தக்க மீன் கிடைச்சது. நம்ம ஆளுக்கெல்லாம் வித்துக்கிட்டாலும் வாரேன், ஒரு 2 யாரும் விட்டுக்கிட்டாலும் வாரேன், சக்கரத்தை எடுத்துட்டு வாரேன் இருப்பாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்யறாங்களா? எல்லாரையும் விட்டுட்டு என்ன செய்யறாங்களா? அங்க சொல்லி இருக்கு, இதை விட அதிகமா நேசிக்க கூடாது. வெறுக்கிறது ஒண்ணு இருக்கு, விடுறது ஒண்ணு இருக்கு. 33வது வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். 14ஆம் அதிகாரம் 33 வாசித்தீங்கன்னா தெரியும். அப்படி உங்களில் எவராகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு குடும்பமா வாழ்கிறவன் ஆண்டவருடைய அன்புக்கு முதலிடம் கொடுக்கணும். மனைவி பிள்ளைகள் நீ முதல்ல வச்சா அழுதுகிட்டே இருக்கணும். ஆண்டவருடைய அன்பின் ஆழத்துக்குள்ள வந்தா ஒரு நல்ல சந்தோஷம் உண்டாய். இப்போ அப்படியே உங்களில் எவனாயும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து குமாரத்தியே செவியை சாய்த்து கேள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும். ஒரு பிள்ளை வந்து புருஷன்கிட்ட கேட்டு, ஏங்க இந்த வருஷம் எனக்கு பிறந்த நாளைக்கு டைமண்ட்ஸ் வாங்கி தருவீங்களான்னு கேட்டு நகை போட்டு ஒரு பிள்ளை. இப்போ இங்க இருந்து பேசக்கூடாது. உடனே கொஞ்சம் பொருள் சக்கரம் வந்த பிற்பாடு உடனே அவன் சொன்னான், எங்க அப்பான்னா எல்லாம் வாங்கி தருவாங்க. மாப்பிள்ளை மெதுவாக சொன்னார், உங்க அப்பா வாங்கி தந்த டைமண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வாங்கிச்சேன், குடிச்ச முகத்தோடி டீ போச்சு. குளிச்ச முகத்தோடி புரியல அவனுக்கு பிரசங்கம். சிலர் அப்படிதான் இருப்பான். சரியா? தனக்குண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீசனாய். வசனத்துல எல்லாம் வச்சு பார்த்தா இப்போ இருக்கிறது ஊழியக்காரங்க கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கு. அதனால்தான் ஊழியக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு தெய்வீக சுகமே கிடையாது. ஊழியக்காரங்க வாழ்க்கையில தெய்வ சமாதானமே கிடையாது. தெய்வ சந்ததி சீசனாகவே இருக்கணும். இல்லையே, கூட்டை கலைத்து குளம் கலக்கப்படும் போது கலக்கப்படலையே. அடுத்து வாங்க, மார்க்கு சுவிசேஷத்தை வாசிக்கும் போது 10ஆம் அதிகாரம் 29 வாசத்து 28 வாசித்தா, அதுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாவது வீட்டையாவது சகோதரரையாவது எதையாவது எந்த ஊழியக்காரனாவது வீட்டை விட்டவன் இருக்கானா? இப்போ வீடுகளை விட்டவன் வந்து வீடு கட்டி ஒரு வீட்டுக்கு 2 வீடு, ஒரு வீடு ஆஸ்பத்திரிக்கு 2 ஆஸ்பத்திரி, ஒரு காலேஜுக்கு 2 காலேஜ், ஊர் மட்ட சொத்தெல்லாம் கோடிக்கணக்கில் இருந்தாலும் இல்லைன்னு சொல்லி இப்பவும் கொட்டாடி பறிக்கிறவன் இருக்கு. அங்க என்ன சொல்லியிருக்கு? இதுக்கு இப்ப விளக்கம் கொடுத்தா இப்ப அவங்க எல்லாம் வேற விளக்கம் கொடுப்பாங்க. வீட்டையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலைமையாவது விட்டவன் எவனும். வாசி 28 வாசியா. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினார். விட்டு பின்பற்றினாங்களா? பண்ணலையா? நம்ம ஆளுங்க கைப்பட்டா ஒருத்தன் வியாதியஸ்தனா மாறினான். விட்டவன் நடந்தா சொல்ல கிடையாது. எப்படியா பேதுரு அப்போஸ்தலன் விட்டவரா பின்பற்றினால
அவருக்கு நலன் பற்றி என்ன கிடைச்சது? சுகம் கிடைச்சது. பழைய ஜிபிஎம்ல இந்த மாதிரி ஒரு பிரதிஷ்டை இருந்துச்சு. இப்போ உள்ள ஜிபிஎம் ஊழியக்காரங்க ஒரு பிரதிஷ்டை ஒண்ணு கிடையாது. அதனால இப்போ உள்ள ஜிபிஎம் ஊழியக்காரங்க பண்ணா ஒருத்தருக்கு சுகமாகிறது இல்லை. ஒரு பியாயி போறது அங்கே பியாயி கிடக்கு. எங்க பியாயி போறது? அன்னைக்கு பிரதிஷ்டை வாழ்ந்தாங்க, சுகமாச்சு, விடுதலையான. பாஸ்டர் ஜான் பால் சொல்லி நம்ம ஜான் பால் ட்ரெயின் மாஸ்டர் எங்க காலத்துல அவங்க கொன்னவாய் ஒரு பாஸ்டர் ஒரு கன்வென்ஷனுக்கு ஜோம் பண்ண போகும்போது ஜோம் பண்ணி வாய் திறந்து பேசிட்டாங்க. அல்லேலூயா. கண் எதிரே நடந்திருக்கு. அல்லேலூயா. நாங்க ஊழியம் செய்த காலங்களெல்லாம் சின்ன பிரதர்ஸ் எல்லாம் கூட ஜோம் பண்ணா பேயெல்லாம் எப்படி ஓடிருக்கு. இப்போ சின்ன பிரதர்ஸ் எல்லாம் ஜோம் பண்ண விட்டார். பேய் பிரதர்ஸ் சாப்பிடும் போல தெரியும். என்ன பிரதிஷ்டை. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டையின் அனுபவம் இருந்துச்சு. அல்லேலூயா. அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? பரிசுத்தவான்களை நடத்திப்பு எப்படி கனம் பண்ணாங்க, நடத்திப்புகாரங்க எப்படி கீழ்பட்டு வாழ்ந்து இருக்கிறாங்க, நடத்திப்ப மீறினா என்ன சம்பவிச்சிருக்கு. இன்னைக்கு எடுத்து பார்த்தா அது ஒரு ரவுடிசம் போல மாறிட்டு இருக்கு. விட்டவன் வாசி. இப்ப அடுத்த வாசி மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11-12 வாசி. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11-12 வாசி. மறுபுச்சவர்களை தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாயின் வயிற்றிலிருந்து அண்டகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அண்டகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அண்டகர்களாய் ஆக்கிக் கொண்டவர்களும் உண்டு. கூட்டை கலைத்து உங்களுக்காக ஒரு குடும்பத்தை விட்டு, சொந்த வாழ்க்கையின் அனுபவங்களை விட்டு, சுகபோகமான வாழ்க்கையை விட்டு ஒரு ஊழியனை கர்த்தர் வேறு விட்டு கலைத்து, கூட்ட கலைத்து கலக்கி கொண்டு வரார். அல்லேலூயா. தெரியுமா? ஏசாயா 56ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, ஏசாயா 56:4-5 வாசிக்கும் போது, ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டு, ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டு, எனக்கு இஷ்டமானவன் எது? யார்? எப்படி? அந்த ஒருவன் நான் தானோ, அந்த ஒருவன் நான் தானோ, அந்த ஒருவன் நான் தானோ. நீ இளைஞனாக இருந்த போது நீயே உன் அறையை கட்டினாய், உனக்கு பிரியமான இடத்துக்கு போனாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது, முதிர் வயதுள்ளவனாய் மாறும்போது உன் அறையை வேறொருவர் கட்டுவார், உனக்கு பிரியமில்லாத இடத்துக்கு அவர் உன்னை கொண்டு போவார். அந்த ஒருவன் நான் தானோ, அந்த ஒருவன் நான் தானோ. இங்க என்ன சொல்லியிருக்கு? இங்க என்ன சொல்லியிருக்கு? எனக்கு இஷ்டமானவைகளை, எனக்கு இஷ்டமானவைகளை அவனுக்கு இஷ்டமானதான் செய்து ஆண்டவர் மேல பழிய போட கூட்டை கலைத்து உலகத்தை கலக்கும் போது வாழ்க்கையில ஒரு நல்ல ஊழியரா இருந்தா, நல்ல ஊழியக்காரியா இருந்தா, ஓய்வு நாளை ஆசரிக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வந்து வைத்து அவருக்கு இஷ்டமானதான் உனக்கு பிரியமா இருக்கும். அல்லேலூயா. இதை நான் தெரிந்து கொண்டேன். நான் விரும்பினபடியாக இங்கே வாசம் பண்ணேன். இது என்றைக்கு நான் தங்குகிற இடம். அல்லேலூயா. தாவீது சீயோனை பிடித்தான், சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீது நகரமாயிற்று. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுகிறார். பூரண வடிவுள்ள சீயோனில் இருந்து கர்த்தர் பிரகாசிக்கிறார். சீயோன் என்று சொன்னால் என்ன? தேவனுடைய மனதை புரிந்து, தேவனுடைய மனதுக்கு ஏற்றபடி எனக்கு இஷ்டமானவைகள் அவங்களுடைய இஷ்டம் அல்ல. அதான் சொல்லியிருக்கு, நீ இளைஞனாய் இருந்த போது நீயே உன் அறையை கட்டினாய், நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது சத்தியத்தை அறிந்த போது, ஆகவேறிய பிரதிஷ்டையை அறிந்த போது, தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட போது, அன்னக தத்துவ ஊழியத்தை அறிந்து கொண்ட போது, எனக்கு இஷ்டமானதை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றிக் கொள்ளுகிற. யார் உடன்படிக்கை? ஆமா, கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்லுகிறது, நீ உன் இள வயது மனைவியோடு பண்ணின உடன்படிக்கை ஒரு அன்னக தத்துவ ஊழியத்தை உடன்படிக்கை, நித்திய வாழத்துக்குள் உன்னை அழைத்தேன், நித்திய உடன்படிக்கை. உன்னை சிநேகித்தேன். என் உடன்படிக்கை பற்றிக் கொள்கிற அன்னர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வாசிங்க. உடன்படிக்கை பற்றிக் கொள்கிற அன்னர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
கூட்டை கலைத்து குடம் கலக்கப்படும் போது அவர்களுக்கு நாணயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் என் குமாருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிறோம். இன்னைக்கு அதனால டிபிஎம் ஊழியக்காரங்க மார்பு தட்டுறாங்க. என்னதான் இருந்தாலும் அன்னக தத்துவத்துக்குரியவங்களா இருக்கு. கடுகு ஒட்டுனாலும் சட்டி விட்டு போகக்கூடாது குறைவுகள் வந்தாலும் என்னதான் இருந்தாலும் என்ன சொன்னாலும் குடும்பம் கோத்திரம் எல்லாவற்றையும் விட்டு வெறுத்து தேவனால வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் அப்படி ஒரு கூட்டம் இருக்கிற அந்த பூமி இருக்குது. பாவி தப்பித்து போனா இன்னைக்கு இருக்கிற சபைகள் கூட இருக்கிற காரணம் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான். கீர்த்தியின் இடத்தை கீர்த்தியை பார்க்க உத்தம இடத்தை கீர்த்தியை கொடுப்பேன் என்று மரியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. பூமி நின்று மனுஷனிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவளாய் பிதாவின் நாமம் நெத்தியிலே தரிப்பிக்கப்பட்டவளாய் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல கூட்டை கலைத்து குளத்தை கலக்கும் போது என்று சொன்னது போல கலைத்து குலைத்து அப்படிங்கிற இடம் வரும்போது கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏசாயாவுடைய புத்தகம் 56:7-8 வார்த்தை கண்களை மூடு வாசிங்கள். நானே பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெபவீட்டிலே அவரை மகிழப்படிவே அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் வாசிங்க. என் பலிபீடத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெபவீடு எனப்படும். ஆமா, இப்படிப்பட்ட ஒரு ஆலயம் இப்படிப்பட்ட அனுபவம் தான் தேவனுக்கு மிகவும் பெரிய. அதனால தான் இன்னைக்கு டிபிஎம் ஊழியக்காரங்க பரிசுத்தவாங்க இன்றைக்கு டிபிஎம் ஸ்தாபனத்துக்காரங்க மார்பு தட்டி சொல்லுவாங்க, நாங்க நடத்துற சபை மேன்மை உள்ளது. எல்லா சபைகளில் இருக்கிற தெய்வ சமூகத்தை விட அந்த சபைகளில் இருக்கிற தெய்வ சமூகம், இங்க பாடுகிற பாட்டு, அங்க ஆராதிக்கிற ஆராதனை அனுபவம், கேட்கிற வசனம் எப்படி இருந்தாலும் ஒரு மேன்மையானதா இருக்கு. கட்ட வசனத்தை வாசியா. இஸ்ரவேலின் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவரிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவரிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்படிப்பட்ட கூட்டங்கள் இன்னைக்கு வளர்ந்துகிட்டே இருக்கு. அதனால என்னதான் ஒரு மனுஷன் டிபிஎத்தை குறை சொன்னாலும் அங்க இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவளா போயிட்டே இருக்காங்க. அல்லேலூயா. அன்னக தத்துவ ஊழியத்துக்காக கூட்டை கலைத்து குடும்பங்களை விட்டு பிரித்து சொந்த வாழ்க்கையில கூட எந்த சந்தோஷத்துக்கு ஏதுவா இல்லாம கர்த்தர் வைக்கிறார். கண்களை மூலமா கூட்டை கலைத்து குஞ்சிகள் மேல் அசைவாடி குலம் கலக்கப்படும் போது ஒரு அற்புதம் நடக்கும். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் எல்லாரையும் வாழ்க்கையிலும் சற்று ஆழவே வார்த்தைகளை கேட்டிருப்போம். நிறைய நேரம் நம்மில சிலர் கலைக்கப்பட்டிருப்போம். முதலாவது யோசேப்பின் வாழ்க்கை கூடு கலைக்கப்பட்டது. தாவீதின் வாழ்க்கையின் கூடு கலைக்கப்பட்டது. யாக்கோபின் வாழ்க்கையின் கூடு கலைக்கப்பட்டது. எஸ்தரின் வாழ்க்கையின் கூடு கலைக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வாழ்க்கையின் கூடு கலைக்கப்பட்டது. மோசேயின் வாழ்க்கையின் கூடு கலைக்கப்பட்டது. சீசர்கள் என்று அழைக்கப்படுகிற உண்மை ஊழியருடைய வாழ்க்கையிலும் கூடு கலைக்கப்படுகிறது. மகிமையான ஆசீர்வாதத்திற்காக ஷக்கத்துனாய் நமனாயிடவன் எருசலேமின் 12 வாசல்களிலே வரப்போகிற நித்தியத்திலே அப்போஸ்தலருடைய நாமம் இருக்கும். ஒரு அப்போஸ்தல பிரதிஷ்டை உள்ள தெய்வ ஊழியர்களுடைய வாழ்க்கையிலே கூடு கலைக்கப்பட்ட அனுபவத்தில் அன்னக தத்துவ ஊழியத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஷமானா ரீமானா இபபானா கரமனா அதுல அவர்கள் உண்மையா இருக்கும் போது தேவனுடைய வீட்டில் வைத்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிறார். ரிபாபானா கரமனா அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய இஷ்டத்தை நிறைவேற்றுகிறது இல்லை. ஒருவேளை எத்தனை போல கூடு கலைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, யோசேப்பை போல கூடு கலைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, உன் கூடு கலைக்கப்படும் போது உங்களுடைய குலம் கலைக்கப்படும் போது சோர்ந்து போயினார், நம்பிக்கை இழக்கிறார். கர்த்தர் பேசியிருக்கிறார் என்று சொன்ன ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி ஒரு அழைச்ச தெய்வம், ஒரு வேறு பிரிந்த தெய்வம் நீ போற பாதையை இன்றைக்கு காலை ஆறாங்க கர்த்தர் உன்னோடு கூட இணைப்பட்டிருப்பார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன்னோடு இணைப்பட்டிருப்பார்கள். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மகிமை செலுத்தி தேவன் ஜீவிக்கிறார். அவருடைய அழைத்தார், அவருடைய வேலை விரித்தார், சீயோனுக்கு உன்னை அழைத்தார் என்று சொன்னார். சீயோனுக்காய் அழைக்கப்பட்ட நீ சீயோனை குறித்து பேசு, சீயோனை குறித்து சிந்தித்துக் கொண்டிரு. ஷமானா ரீமானா ரீமா கரமனா கரமனா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.